I'm a huge fan. Happy birthday. எனக்கு ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. இந்த டைம்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய். ஐயோ மிஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் நடிச்சுட்டே பாலிடிக்ஸும் பண்ணா நல்லா இருக்கும். பட் ஆமா ஆமா. When I was in school in Kerala, அப்போ அந்த மூவி எப்பயுமே வரும் டிவில எல்லாம். சோ அத பார்த்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு கேரளாலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. ரீ ரிலீஸ் இருக்குல்ல ப்ரோ. ஸ்கூல்லலாம் படிக்கும்போது சூர்யா விஜய் ஃபேன்ஸ் தான். அதே மாதிரி சூர்யா விஜய்க்கு தான் போட்டியே. அவர் பொலிட்டிஷியனை விட எனக்கு ஆக்டரா ரொம்ப பிடிக்கும். ஹாப்பி பர்த்டே தலைவா. எவ்வளவு பிடிக்கும் தளபதியா? ரொம்ப பிடிக்கும். Kill them with your success, bury them with your smile. உண்மையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. மூவி நேமா சொல்றேன், நீங்க பிக் பண்ணுங்க, ஓகேவா? துல்லாத மனம் துள்ளும் குஷி. குஷி. என்னது? குஷியா? குஷி கில்லி. கில்லி. கில்லி நண்பன். கில்லி. கில்லி துப்பாக்கி. கில்லி. கில்லி தெரி. கில்லி. கில்லி கத்தி. கில்லி. கில்லி லியோ. கில்லி. கில்லி கோட். கில்லி. கில்லி தான் ஆல் டைம் ஃபேவரட். கில்லி தான். கில்லி அவ்வளவு பிடிக்கும். அது அந்த டைம்ல எனக்கு ரொம்ப பிடிக்கும் விஜய் அப்படின்னு. சின்ன வயசுல லைக் when I was in school in Kerala, அப்போ அந்த மூவி எப்பயுமே வரும் டிவில எல்லாம். சோ அத பார்த்து தமிழ்நாடு எந்த அளவுக்கு ஃபேன்ஸ் இருக்காங்களோ அதே அளவுக்கு கேரளாலயும் ஃபேன்ஸ் இருக்காங்க. அது பாக்கும்போது எல்லாருமே கேங்காவே ஃபேனா இருப்பீங்களா இல்ல அங்க தனியா தெரிவீங்களா நீங்க? இல்ல கேங்காவே ஃபேனா இருப்பீங்க. இங்க இதை விட அங்க நான் ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது சூர்யா விஜய் ஃபேன்ஸ் தான். அதே மாதிரி சூர்யா விஜய்க்கு தான் போட்டியே. ஓகே ஓகே. இன்னொரு விஷயம், இப்போ கடைசி மூவி ஜனநாயகன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு விஜய். ஆஸ் அ விஜய் ஃபேனா அந்த நியூஸை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு, கஷ்டமா இருக்கு. பிகாஸ் அவர் பொலிட்டிஷியனை விட எனக்கு ஆக்டரா ரொம்ப பிடிக்கும். ஆக்டரா தான் வேணும் அப்படி இல்ல, லைக் அதான் பிடிக்கும். அதான் பிடிக்கும். இப்போ ஜனநாயகனோட அப்டேட் இன்னைக்கு 12 o'clock ஒரு ஃபர்ஸ்ட் சிங்கிள் வருது இல்ல, அதுக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? பாப்பீங்களா? கரெக்டா 12 o'clock கண்டிப்பா பாப்பீங்க. ஓகே. FDFS படம் பார்த்த அனுபவம் ஏதாவது இருக்கா விஜய் படத்துல? அந்த அளவுக்குலாம் எதுவும் இல்ல. அந்த மாதிரி பார்த்தது இல்ல, பட் பாப்பேன். டுமாரோ விஜய் சாரோட பர்த்டே. ஆமா தெரியும். அவருக்கு உங்க ஸ்டைல்ல ஒரு விஷ் சொல்லிருக்கீங்களா? விஜய் சார் இந்த வீடியோ பார்த்தா நேர்ல பார்த்து விஷ் பண்ணா எப்படி பண்ணுவீங்களோ அப்படி பண்ணணும். I'm a huge fan. Happy birthday. எனக்கு ஒரு நாள் பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. துல்லாத மனம் துள்ளும் குஷி. துல்லாத மனம் துள்ளும். துல்லாத மனம் துள்ளும் நண்பன். நண்பன். நண்பன் கில்லி. கில்லி. கில்லி துப்பாக்கி. கில்லி. கில்லி தெரி. கில்லி. கில்லி கத்தி. கத்தி. கத்தி மெர்சல். கத்தி. கத்தி லியோ. கத்தி. கத்தி கோட். கத்தி. கத்தி தான். ஏன் கத்தி ரொம்ப பிடிக்கும்? ஆமா நல்லா இருக்கும். மியூசிக்கும் நல்லா இருக்கும், அந்த பிளாட்டும் நல்லா இருக்கும், விஜயும் நல்லா இருக்கும். நல்லா இருப்பாரு. அந்த படத்துல பிடிச்ச சீன் ஏதாவது இருக்கும்ல? அந்த ஃபைட் பண்ணுவாங்கல்ல, காயின் ஃபைட்டா? காயின் ஃபைட். அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப பிடிக்கும். ஓகே. விஜய் சார் ஃபேன் தானே? ஆமா. ஓகே. விஜய் சார் ஃபேன்ன்றப்போ இப்போ இதுக்கப்புறம் நடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காருல்ல, அந்த நியூஸ் வந்தப்போ உங்களுக்கு என்ன தோணுச்சு? மைண்ட்ல என்ன இருந்துச்சு? ஐயோ மிஸ் பண்ணுவோமே அப்படின்ட்டு இருந்துச்சு. பட் நடிச்சுட்டே பாலிடிக்ஸும் பண்ணா நல்லா இருக்கும். பட் தோணுது. ஆமா ஆமா. இருந்தா கிடைச்சா நல்லா இருக்கும் அந்த மாதிரி தோணுது. ஜனநாயகன் தான் கடைசி மூவின்னு சொல்லிட்டாங்க. அந்த படத்துக்கு எவ்வளவு வெயிட் பண்றீங்க? தெரியல, அவ்வளோவாலாம் வெயிட்லாம் பண்ணல. பட் ஆனா ஆல்ரெடி பண்ண மூவிஸ்லயே நிறைய இருக்கும் பொழுது அப்படியே பார்த்து ஓட்டிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஜனநாயகன் மூவி வந்துருச்சுன்னா இதுக்கப்புறம் மக்களோட நற்பணிகள்ல மட்டும்தான் ஈடுபட போறேன்னு சொல்லியிருக்காரு. அந்த முடிவை எப்படி பாக்குறீங்க? நல்லதுதான். அவர் நிறைய ஹெல்ப் பண்ணாங்கன்னா, பாலிடிக்ஸ்ல ஃபுல்லா இருந்தாங்கன்னா அடிக்கடி பார்த்து பேசுவாரு, இன்னும் கொஞ்சம் இன்டராக்டிவா இருப்பார்ல, அது நல்லதுதான். நல்லது. ஆனா ஒரு தளபதி ஃபேனா ஃபர்ஸ்ட் லுக் இருக்காது, தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ், FDFS இருக்காது, அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் ஸ்பீச் இருக்காது. இதெல்லாம் எவ்வளவு மிஸ் பண்ணுவீங்க? ரீ ரிலீஸ் இருக்குல்ல ப்ரோ, அப்படியே பார்த்துட்டே ஓட்டிக்க வேண்டியதுதான். ரீ ரிலீஸ் அப்புறம் ஆடியோ லான்ச்சுக்கு பதிலா ஸ்டேஜ்ல எல்லாம் மாநாடுல தான் பேச போறாரு.
அப்படியே வச்சு ஓட்டிக்க வேண்டியது. வச்சு ஓட்டிக்க வேண்டியது. தட்ஸ் நைஸ். ஓகே. இந்த வீடியோ விஜய் சார் பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுப்போம். ஆ. இப்போ டுமாரோ வந்து விஜய் சாரோட பர்த்டே. உங்க சைடுல ஒரு விஷயம் இருங்க. ஹாப்பி பர்த்டே தலைவா. எவ்வளவு பிடிக்கும் தளபதியா? ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்.